ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டுட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மோஸ்ட்லி பவர்ஃபுல் அண்டு டெவலப்மெண்ட்டான ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 3 monthsக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது. இப்போ நீங்கள் வந்து பிகினராக நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த பேசிக்ஸ் வீடியோ ஆர்எஸ்ஐ வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே புரியும். லாஸ்ட் 3 monthஸாக நான் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நம்ம போட முடியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் அண்டு இந்தியன் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் நம்மளுக்கு ஃபுல்லாமே அனலைசிங் இருந்துச்சு. அதனால தான் வந்து நம்ம வீடியோ போடல. இன்னமேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது, அதோட பாயிண்ட்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணுறது எல்லாமே போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் RSI இண்டிகேட்டரில் எப்படி ஸ்மார்ட் மணி கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி ட்ரேடு எடுக்கிறது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் சார்ட் பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட் பண்ணாலும் ஓகே, நீங்கள் ஸ்டாக்ஸ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் கிரிப்டோ பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி அந்த இண்டிகேட்டரில் எப்படி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த கேண்டில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து அப் அண்டு டவுன் மூவ்மெண்ட் வரும், அந்த சைட்வேஸ் வரும். உங்களுக்கு அதில் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மூவ்மெண்ட்டே வந்து 0 to 100க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த லோ பாயிண்ட் பாருங்கள், 18 to ஹையஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79, 80 ஒரு 90க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இந்த மூவ்மெண்ட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி கோல்டன் லெவல்னு சொல்கிறது எதுனா 30 to 70, இல்லை அப்படின்னா 20 to 80. இதை தான் வந்து நம்ம கோல்டன் லெவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கான்செப்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது இதை பாருங்கள், இங்கே நம்ம கீழேருந்து வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து CH எல்லாமே உள்ள கொண்டாடுவோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வருவோம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எல்லாமே வரும். நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்க்காத இருந்தால் அதுவும் நம்ம வீடியோஸ் வந்து எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து நம்ம போட்டிருக்கோம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டும் அதையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு 70 பாயிண்ட், அதாவது என்ன பாயிண்ட்டு 24ல் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 24ல் இதாக இருக்கனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ வைக்கிறான், நெக்ஸ்ட்டு ஒரு ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த ஐ வைக்கும் போது நம்ம இந்த இடத்துல என்ன மார்க் பண்ணுவோம், இதை வந்து மைனர் CHOCHஆக மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்றேன். ஆல்ரைட், இந்த ஏரியாவை தான் வந்து நம்ம மைனர் CHOCH அப்படின்னு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டைப் பண்ணிக்குவோம். என்னென்னு டைப் பண்ணுவோம், CHOCH. இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து உங்களுக்கு மைனர் CHOCH. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேண்டில் 6 வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, கேண்டில், அதாவது ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்து நம்ம ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஆப்போசிட் கலர் கேண்டில் நம்ம இங்கே மார்க் பண்ணவும் முடியாது. அப்படி நம்ம எதை மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த CHOCH இருக்கு இல்லையா, அந்த கடைசியாக வச்ச லோ, அதுக்கு முன்னாடி வந்து ஹை, அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த உங்களுக்கு ஆர்டர் பிளாக்குள்ளே உங்களுக்கு மார்க்கெட் எங்கெல்லாம் டேப் ஆகுதோ அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளாக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து RSI இண்டிகேட்டரில் நம்ம வந்து இப்படி தான் ஸ்மார்ட் மணி கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்படி தான் நம்ம ட்ராப் பண்ணணும். இது வந்து பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டேப் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு CHOCH டேப் பண்ணிட்டான். அண்ட் தென் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு BOSஸாக எடுத்துக்கப்படும். இந்த ஏரியானா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BOS. ஸோ BOSலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, BOSோட ஹை டு லோ இது ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த ஏரியா பாருங்கள், BOSோட ஹை டு லோவையும் வந்து டேப் பண்ணி அண்ட் தென் CHOட அதோட ஆர்டர் பிளாக் உங்களுக்கு டேப் பண்ணி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பையில் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சைடுக்கு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பார்க்குறப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும்.
நீங்கள் ஆர்எஸ்ஐயை நீங்கள் ட்ராப் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேல் சைடுக்கு பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் பாருங்கள், இங்கே மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் லோ அண்ட் ஹை இந்த இடத்துல இதாக இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது மைனர் சிஹெச்ஓசிஹெச் அண்ட் தென் இந்த ஏரியா மேஜர் சிஹெச்ஓசிஹெச்னு எடுத்துப்போம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மைனர் சிஹெச்ஓசிஹெச் உடச்சிருக்கான். மைனர் சிஹெச்ஓசிஹெச் உடச்சி நம்ம ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுவோம், அதோட ஹைட் டு லோ இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட் டு லோ வந்து நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பாருங்கள், ஹை டு லோ அண்ட் தென் மேஜர் சிஹெச்ஓசிஹெச் உடஞ்சிருக்கான். ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரக்சரோட ஹை டு லோ, அந்த ஸ்ட்ரக்சரோட ஹை டு லோ எது, இது மார்க் பண்ணியாச்சுங்களா? இப்போ மார்க்கெட் பாருங்கள், இதை டேப் பண்ணி, அதாவது மேஜரோட சிஹெச்ஓசிஹெச்சும் மைனரோட சிஹெச்ஓசிஹெச்சும் உங்களுக்கு டேப் பண்ணி மார்க்கெட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக டவுன் ஆகுது. ஓகேங்களா? இந்த இது நீங்கள் எங்கே மார்க் பண்ணணும், எங்கே நீங்கள் சிஹெச்ஓசிஹெச் எடுக்கணும் அப்படின்னா கீழே அந்த 30 to 20 அந்த கோல்டன் லெவலில் வரும்போது தான் அந்த இடத்துல சிஹெச்ஓசிஹெச் நடக்குது தான் பார்க்கணும். அதே மாதிரி மேலேயும் 70 to 80 கோல்டன் லெவல் வரப்போ தான் நீங்கள் வந்து சிஹெச்ஓசிஹெச் நடந்து செல் என்ட்ரிக்கு பார்க்கணும். நீங்கள் சென்டரில் இந்த 50, 40, 55, 60 இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து சிஹெச்ஓசிஹெச் என்ட்ரி வந்து பார்க்கவும் கூடாது, ட்ராப் பண்ணவும் கூடாது. ஓகேங்களா? நீங்கள் சென்டரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்லி ஃப்ளிப் என்ட்ரி மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணுமே தவிர அங்கே நீங்கள் சிஹெச்ஓசிஹெச் பார்க்கக்கூடாது. ஏன்னா சிஹெச்ஓசிஹெச் வந்து ஒரு ரிவர்சல் என்ட்ரி அப்படின்றனால நம்ம வந்து கீழே, அதாவது ஒரு மோஸ்ட்லி பாட்டம் டு டாப்பில் மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர ரேஞ்சில் சென்டரில் வந்து நம்ம எப்போவுமே அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து சென்டரில் இருக்கிற ப்ரோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஏரியா வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டு. ஓகேங்களா? அதாவது சப்ளை டிமாண்ட் படித்தா தெரியும், ட்ராப்பு பேஸு ட்ராப்பு. ஸோ ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏரியாவை பிரேக் பண்ணியிருக்கான், இந்த ஏரியா பிரேக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ஹை வந்து எது, இது. அப்போ என்ன பண்ணுவோம், இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணுவோம், ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணி மார்க் பண்ணுவோம். மார்க்கெட் உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபுல்லாக ஒரு டவுன். அதுக்கப்புறம் மேலே போயிருக்கான். எதனால் போயிருக்கான், கீழே பாருங்கள் 30 ஏரியாவில் ஒரு மூவ் ஆகிருக்கு, 30 டச் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ஒரு மைனரு சிஹெச்ஓசிஹெச், அதாவது இது வந்து ஒரு ஹையாக எடுத்து இதை ஒரு சிஹெச்ஓசிஹெச் நம்ம மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹை டு லோவை நம்ம மார்க் பண்ணுவோம். இது ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணோம்னா இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம இண்டிகேட்டரில் சிஹெச்ஓசிஹெச் பிரேக் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம இப்படி தான் மார்க் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் மார்க்கெட்லேயே நீங்கள் பாருங்கள். இப்போது ரேஞ்சு மார்க்கெட்டு அண்ட் தென் இந்த ஏரியாவை ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, கண்டினியூஸாக டவுன், இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த ஏரியாவில் ஒரு ஆர்டர் பிளாக் போட்டிருக்கோம். ஆர்டர் பிளாக் போட்டதுலேருந்து மார்க்கெட் வந்து அப்புன்ட்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே என்ன நடந்திருக்கு, கீழேயுமே அவன் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் தான் அப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லிக்விடிட்டி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த ஏரியா, இது வந்து ஒரு ஃப்ளிப் ஜோன். ஆனால் வந்து பாருங்கள் அந்த இதை வந்து நீங்கள் எடுக்கலை. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைமுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா வாய்ப்பு கம்மி தான், 50-50% தான். ஆர்எஸ்ஐ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆர்எஸ்ஐலையும் இந்த மாதிரி கான்செப்ட் போடலாம். அதை வந்து நீங்கள் எப்படி போடணும், எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம மேலே இந்த என்ட்ரி போட்ட மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டில் உறைஞ்சி வச்சுருக்கிற ஆர்டர் பிளாக்கும் மார்க்கெட்டில் உறைஞ்சி வச்சுருக்கிற சிஹெச்ஓசிஹெச்சும் அண்ட் தென் ஆர்எஸ்ஐயில் உறைஞ்சி வச்சுக்கிற சிஹெச்ஓசிஹெச்சும் உங்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரியே இருந்திருந்தால் 100% அந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே உங்களுக்கு மார்க்கெட்டில் உறைஞ்சி வச்சுருக்கிற ஆர்டர் பிளாக்கும் இங்கே உங்களுக்கு ஆர்எஸ்சியில் உறைஞ்சி வச்சுருக்க ஆர்டர் பிளாக்கும் உங்களுக்கு வேரி ஆனால், அதாவது மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருப்பான்,
இங்கே உங்களுக்கு கீழே வரப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டில் இந்த ஏரியா உடச்சிட்டான். ஆனால் இந்த ஏரியா பாருங்கள் உடைக்கல, மார்க்கெட்டில் மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு உடைக்காத போதே ரிவர்சல் ஆகி மேலே போக போகிறான்னு தான் உங்களுக்கு அர்த்தம். அப்படின்னும் போது நீங்கள் சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் பிளாக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து தரணும். ஆர்எஸ்ஐயில் இருக்கக்கூடிய சார்ட்டுக்கு நீங்கள் எப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தரணும் அப்படின்னா, சார்ட்டில் உறைஞ்சி வச்ச மாதிரி உங்களுக்கு ஆர்எஸ்ஐயில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து தரணும். ஓகேங்களா? சப்போஸ் பிகினருக்கு வந்து சார்ட் பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஆர்எஸ்ஐ எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கடைசியாக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் வந்து அது உங்களுக்கு முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பைக்கு பார்ப்போம். இந்த ஏரியா ஃபுல் டவுன், இந்த ஏரியா பாருங்கள் 30 டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணுவோம். இது ஒரு ஏரியா மார்க் பண்ணுவோம். அண்ட் தென் ஆர்டர் பிளாக்ன்ற விட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிஹெச் மார்க் பண்ணுவோம். எப்படின்னா இதோட ஹை இப்போ மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கா, அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஹெச் அண்ட் தென் இந்த ஹை பிரேக்டு. இங்கே நம்ம எப்படி ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம், இதோட ஹை டு லோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் பிளாக் இந்த ஏரியா நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த ஏரியா நல்லா பாருங்கள், இங்கே ஆர்ஐசியில் 30 வந்து டச் பண்ணியிருக்கு, ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியாச்சு. ஆனால் மார்க்கெட்டும் அதே மாதிரி சிஹெச் டபுள் வச்சுருக்கான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கான். இங்கேயும் ஆர்எஸ்சிலையும் சிஹெச் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கான். நம்ம எப்போ ஆர்எஸ்ஐயில் அந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணதோ அப்போ நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நல்லா பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, ஆனால் ஆர்டர் பிளாக் எடுக்கல. எதை எடுத்திருக்கான், இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப் ஜோனை மட்டும் எடுத்திருக்கான். ஃப்ளிப் ஜோன் எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிடுச்சு. ஃப்ளிப் ஜோன் உங்களுக்கு தெரியலனா அதுவுமே வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மார்க்கெட்டு ஃப்ளிப் ஜோன் எடுக்கிறப்போ, அதாவது உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருந்தால் அங்கே உங்களுக்கு 30 டச் பண்ணாலும் நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். மார்க்கெட் பாருங்கள், ஃப்ளிப் ஜோனை டச் பண்ணுறப்போ கூட உங்களுக்கு கீழே வந்து அந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, பை என்ட்ரி லிட்டில் பிட் நீங்கள் ஷார்ட்டாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி போட்டு, அண்ட் தென் அந்த இடத்துல என்ன இருக்குது, கீழே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் டச் பண்ண வந்திருக்கான் இந்த ஏரியாவில். அந்த ஏரியாவில் பாருங்கள் உங்களுக்கு ஆர்எஸ்ஐயும் கீழே 100% டச் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம லிக்விடிட்டியாக நம்ம ட்ரா பண்ணோம்னா இது லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் எடுத்துப்போம். ஆர்எஸ்ஐயில் இதுவுமே வந்து லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் எடுத்துப்போம். லிக்விடிட்டி ஹெல்ப் பண்ணிவிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கீழே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல வந்து எடுத்துகிட்டு போவோம். அதுதான் வந்து நம்ம கான்செப்டோட ரூல்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நம்ம செல் என்ட்ரிக்கு மாற்றி பார்ப்போம். இப்போ பை என்ட்ரிக்கு பார்த்தாச்சு, இது அப்படியே செல் என்ட்ரிக்கு மாற்றுவோம். செல் என்ட்ரியில் பாருங்கள், மேலே இது டாப், ஸோ இதுவும் டாப். ஓகே, இது ஒரு லோவை வந்து இங்கே உடச்சிருக்கு உங்களுக்கு. இந்த லோவை வந்து உங்களுக்கு உடச்சிருக்கு. அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கான், இங்கேயுமே உங்களுக்கு ஒரு லோவை இங்கே உடச்சிருக்கு. ஓகே, அப்போது இது சிஹெச்னு எடுத்துப்போம். ஸோ ஆர்டர் பிளாக் இங்கே ஹை டு லோ, இங்கே மேலே ஆர்டர் பிளாக் இது, இந்த ஏரியாவை ட்ரா பண்ணுவோம். மார்க்கெட் பாருங்கள் நல்லா என்ன பண்ணியிருக்கு, சிஹெச் வச்சுருக்கு. நம்ம ஆர்டர் பிளாக் வரைஞ்சாச்சு. ஆர்எஸ்சிலையுமே வந்து சிஹெச்சில் ஆர்டர் பிளாக் நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட் டவுன் ஆகுது, லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணுறான். ஃபஸ்ட்டு டச் இங்கே ஆகுது, இந்த இடத்துல ஆகுது. ஃபஸ்ட்டு டச் இந்த ஏரியா, இந்த டச்சு தான் வந்து இந்த ஏரியா. அதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான், மறுபடியும் மேலே போகுது. அதாவது என்ன பண்ணுறான், இந்த ஹையை விட இந்த ஹை வந்து பிரேக் பண்ணிட்டான். இது பிரேக் பண்ணி மேலே போய் நல்லாவே ஆர்டர் பிளாக் டேப் ஆகுது. ஆனால் ஆர்எஸ்ஐ பாருங்கள், இந்த ஹையை உடைக்காமல் கீழே டேப் பண்ணுறான். ஸோ அப்போ ஆர்எஸ்ஐ உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது, மார்க்கெட்டு மேலே போகிறது கிடையாது. மார்க்கெட்டு மேலே போனாலும் ஆர்எஸ்ஐ கீழே வருது. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு கீழே தான் வரப்போகுதுன்றது ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு முன்கூட்டியே காமிக்குது. அப்படின்னும் போது நீங்கள் இங்கே 100% செல் என்ட்ரி போட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். எதனா டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.